காலங்காத்தாலே என்னை உசுர் எடுத்துட்டாங்க, செம்பிராடு கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு வழியாக பிரித்து வரங்குள்ளேயும் பெரும் பாடுபட்டு போச்சு. பையோட நம்ம லீஸ் ஆகும் நெத்து போட்டுமாங்க. செம்பிராடு ஒரே கலராக இருக்குங்க, ரெண்டுமே மாறாமல் இருக்குங்க. ஆனால் நம்ம ஊமைச்சி பேத்தி அவள் கரெக்டாக ஓடியான்ட்ட தாயை பார்த்துட்டு நம்ம லீஸாக நினைக்கிட்டா எப்படியோ ஒரு வழியாக பிரித்து கொண்டு வந்து இப்போ தான் நெத்தை திங்க விட்டு நேராக வாய்க்காடு கிளம்பிக்கிருக்கோம். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். வாங்க ஆரம்பிப்போமா? ஊமைச்சி பேத்தியே எங்கிட்டே இருக்க, கத்திக்கிட்டே இருந்தால் எங்கிட்ட இருக்கா, சவுண்டு தான் கேட்குது. எல்லாம் இதுக்குள்ளே தான் நின்றுருக்காங்க. தித்தி பூவை கடிச்சிட்டு அப்படியே கடிச்சிட்டு வெளியே வாங்க. வா 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 வர வர வந்தார வர வர தவறா ஒரு லீஸா அப்படியே செம்பரியாட்டில் பாதி மாதிரியே இருக்கா. வாங்கடா, நீங்கள் 4 பேர் எங்கிட்ட தனியாக பிரிஞ்சுட்டீங்க. பெருசை விட ஏதாவது பெருசு கூட சேரணும். வாடா வாடா போயிட்டு இன்றைக்கி என்னமோ தசைக்கு போகிறாங்க. எங்கெங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. சும்மா குத்தமைப்பாக கூப்பிட்றது. எங்கிட்ட ஒரு 4 உருப்படி வருது. நமக்கு பின்னாடி ஒரு 2 உருப்படி இங்கிட்டு நமக்கு சைடில் ஒன்று பூச்சி தனியாக நிற்கிறா. என்னன்னு தெரில, இன்றைக்கி நெத்து சரியாக கிடைக்கல போல். அதுக்கு தான் மரத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இருக்கிற ஒரு வாரத்துக்கு நெத்தெல்லாம் ஊற்றி விட்டுச்சு. இன்னொரு 5-6 மரம் தான் அங்கே இருக்குது நெத்து. அது காயாக இருக்குது. பங்குனி மாதத்தில் அதுவும் வெயில் அடிக்க காஞ்சவும். அதனால தான் அதை எதுவும் ஊற்றி விடாமல் வச்சுருக்கேன். இல்லாட்டி எப்போயே ஊற்றி விட்டா பங்குனி மாதம் பறப்பாங்க. ஊமைச்சி பேத்தி எங்கள் வாடியை திரும்பி பரவாயில்ல, அவங்க அம்மா கூடயே வந்துட்டா எப்படியோ கொடுத்தோட நெத்து நல்லா தின்றாளுக்கா. என்னடா போயிட்டு அவனை விட்டியாடா? என்னடா பாதி பேர் தான் இருக்கீங்க, என்ன ஏற்பட்டு வர கணமாடா. ஈசா ஒரு வழியாக எல்லோரும் வந்துட்டீங்களாப்பா? வாங்கப்பா ராசாத்தியில் வந்துட்டாங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இந்த மரத்தில். நல்லா கொடுக்கணுண்டு. என்ன வெயில் ஆத்தாடி ஆத்தா. இப்போயே காலங்காத்தா நல்லா ஒரே வெயில் அடிக்காமல் இருந்துச்சு. இப்போ என்ன வெயில் நல்லா அடிச்சுருக்கு. எல்லா ஜீவராசி வந்து விட்டுருங்களா? நான் அப்படி வயக்காட்டில் இன்னும் நெல் கருது அறுப்பு சத்தம் கேட்குதுங்க. ஒருவேளை நேற்று பாதி அறுத்து பாதி நிப்பாட்டாங்களான்னு தெரிலங்க. சத்தம் கேட்டுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஓரத்தில் அறுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு முள்ளுக்குள்ளே மேய்ச்சிட்டு எங்கிட்ட பொழப்பண்ணை கடத்திடலாம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போய் பார்த்தா தான் தெரியும். ஊமைச்சி மானே வெள்ளை மாட்டை 2 என்ன நல்லா வெளிச்சம் அடிச்சுக்கிருக்கு. சுட்டு மாடல் வாருங்க. அப்படியே தாடி ஆத்தா தீயா சுடுதுங்க மணலே. எப்படா படுக்கிறீங்க? அதிசயமாக இருக்காடா. தாடி ஆத்தா எந்திரா ஊமைச்சி மகனே. இந்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா வச்சா. நம்ம புளிய மரம் பண்ண மரத்தை போட்டு அமுக்கு. ஹை போடு சங்கத்தலை போகலாம். இப்படி அமுக்கித்தான் தலையத்தில் ஒரு குட்டியை கொண்டே விட்டீங்க. போ நீ போடா. செம்மரம் புளிய மரம் பனைமரம் போய் மேயிறப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இப்போ மரம் ஏறுறதுல இருக்குது. ஓடு பனைமரம் வரேன் பிடி. யாத்தே ஓடு எட்டுப்பட்டு எங்க வா எல்லாம் வந்தாச்சுல மிஸ்டர் பிளாக் சாமி. இந்த மரப்பட்ட குப்பை ஒடிஞ்சு என்னைக்காவது கீழே உட்காந்து நம்ம தலைமையில காத்துக்கொள்ளுங்க. ஆனால் தொட்டு இழுக்கிறது ரொம்ப சிக்கு. ஏன்னா பாருங்க எல்லாம் பட்டைக்குள்ளே தேல் கண்டிப்பாக செந்தேல் அதிகமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம என்னைக்காவது நிழல உட்காருவோம். அதோடக்கு விழுந்துக்கிருக்கோம். தள்ளிக்க கட்டை இழுக்க போகிறேன். விழுந்துட்டு தள்ளி நான் என்னடா தொங்குதுன்னு பார்க்குறேன். இந்தா நெத்து கிடக்கு ஒரு இந்தா கீழே விழுகுது. இல்லை ஒன்றும் இல்லை பார்க்குறதுக்கு. தள்ளிக்க போடு அவ்வளோதான். என்ன முடிஞ்சதை கெடுத்தாச்சு. ஏன் மொசக்குட்டி மூக்காய் ராக்காயே இன்னும் ஒரு 10 பேர் அங்கே தெரியுங்க. நானும் உங்களை பார்க்காம இருக்கேன். இங்கே தான் தெரியுறீங்களா அவரு? வா ஹார்ஸ் பாண்டி நீ எங்கடா இருக்க? மச்சான் அங்கே தான் இருக்கான். வர மணலில் படுத்துக்கிட்டான்டா. போய் பாடுறா. குதிரை பாண்டி ஹார்ஸ் பாண்டி இன்னும் எந்திரிக்காம இருக்கானா? ஒரு தெரியாதா அப்படியா மிஸ்டர் டைனோஸ் என்ன பண்ணுறீங்க? பைலட் பாபி பாடி வாங்க போவோம். பாரு உங்கள் அண்ணனை பாரு அப்படியே ஒன்று விடாமல் தின்றுவாங்க. வாங்கடே. வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகலைங்க. 1/2 லிட்டராக காலி வேணும் போகிறேன் சீக்கிரம். இப்படியே போனால் இன்னும் 1.5 லிட்டரை வச்சு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓட்ட முடியாது. இல்லாட்டி ஏதாவது கணத்துக்குள்ளே மடிச்சுன்னு தவிர தண்ணியை மோக்கணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா செம்பிராட்டிக்கார மாதிரியுமே 3 லிட்டரு 4 லிட்டரு 5 லிட்டரு பெரிய ஒரு இரும்பில் கொண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக்கே ஆனால் உள்ள இரும்பாக இருக்குது, குழுக்குன்னு இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணி. இனிமேல் இந்த கேன் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த கேன் தான் யூஸ் பண்ணணும். ஒரு சித்திரை மாதம் வரைக்கும். ஏன்னா 3 லிட்டராக தான் கொண்டு போனுங்க. பத்த மாட்டேன்னு வாட்டர் ஆச்சுடா. இன்னும் அறுத்துக்கிருக்காங்க. என்ன சத்தம் கேட்குது? இன்றைக்கி தான் அறுக்குறாங்களே, பாதியில் நிப்பாட்டாங்களே. போய் நான் அறுத்துன்னு தான் நேரம் ஒரு பசங்களுக்கு நல்லா வேட்டை கிடச்சிருக்கோம். இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிடுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் அங்கிட்டே வயக்காட்டிலே வடைக்க விடுவோம். நல்லா பார்த்துக்குங்க. இந்த முள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மோஸ்ட் வாண்டடு டேஞ்சரஸ் ஃபெல்லோ நினைக்கிறாங்க. இவர் கொஞ்சம் அசந்தமிச்சுக்க. இந்த கரடி, நம்ம ஸ்கைஃபாலு, இந்த கண்ணு மையி, இந்த அங்கிட்டு ஜெசிகா, இன்னும் முக்கியமான பிள்ளை நண்டு, அப்புறம் வேறு யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இன்னும் இருக்காங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் அசந்தா போதும். பின்னாடி இருக்க அந்த நெல்லுக்காடை அப்படியே தரிசாகி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் பஞ்சாயத்தை கூட்டுருவாங்க. அந்த மாதிரி மோஸ்ட் வாண்டட் ஃபெல்லோ. உஷாராக இருக்கணும். நான் கரடிலாம் இருக்கவர். எப்படி இந்த இவ்வளோ விட முக்கியமாக ஜூலி எங்கே இருக்கா? அவள் தான். சிலுக்கு என்ன ரெட்டச்செலி முடி பெரிய இருக்கிறா? சண்டையை விலைக்கு விட்றா போயிட்டு பறந்த மதம் மட்டும் போமே விடு ரெட்டச்செலி விடு பாவத்தை. ரெட்டச்செலியை முட்டுறாங்களா? போ சிலுக்கை பாபி பைலட் பாபி அங்கங்கே வர அங்கே என்னடி இருக்குது? அந்த புல்லை பிடிச்சி கடிச்சிக்கிருக்க. வயக்காடு போவோம். இந்த இதுக்கு நேரம் அந்த முள்ளில் போய் பார்ப்போம். இருந்தால் அவங்களுக்கு லக்கு, இல்லாட்டி இன்றைக்கி கொஞ்சம் அன்லக்கு தான். இல்லை அறுத்துட்டாங்க. அந்த அறுத்துக்கிருக்க அவங்க வண்டி எந்த தெரியுதா? வண்டி அறுத்துக்கிருக்காங்க. இங்கிட்ட அறுத்துட்டாங்களான்னு தெரில. இதை பக்கம் போவோம். அந்த போய் கொஞ்சம் நேரம் மடக்கி விடுவோம். அறுத்துட்டாங்க ஃபுல்லாக. அந்த பக்கத்தில் அறுத்துட்டாங்க. பசங்க இதிலே மடக்கி விடுவோம். நல்லா பச்சை பசங்க குழக்கம்பு இருக்குது. வா முடியா முடி எங்கே இருக்கீங்க? வா முடிக்கா ரெண்டு முடிய வாங்க. இன்றைக்கி தாண்டா நல்லா குழக்கம்பு இருக்குது. முடியா வா. நம்ம ரெட்டை நடைய பேர்
உங்கள் அம்மா மாதிரியே நடக்கிற ரெட்டை ஓடியா 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 இந்த ஒழுங்கு பாண்டி நல்லா வேட்டரா இன்னைக்கு இதில் 1/2 மணி நேரம் மேட்சில் பைலட் பாபி வேட்டையை ஆரம்பிடி எக்காரத்தை கொண்டு உள்ளே வைக்கல மட்டும் வளப்பட கொடுக்குறாங்க என் நெல் பறக்குன்னு சொல்லி நம்ம இந்த நெட்டி போட்டு பூச்சி ஸ்கைஃபால்லாம் உள்ளே ஓடிக்கிருப்பாளுங்க இதிலே மடக்கி விட்டால் நமக்கு இதுவே போதுங்க இதுவே மிச்சம் வாடா ராகுல் நல்லா கொம்படா நேற்றெல்லாம் அதில் வந்து தேடினீங்க பூச்சி பார்க்குறா அவரு உள்ளே இறங்கிடுமா சம்பவம் பண்ணிடுமான்னு பார்க்குறா ஏய் பூச்சை சுமார் கைப்பாலே அடைச்சலே அங்கிட்டு போகாத இதிலே உள்ளே இறங்கி போயிடா நல்லா இருக்குடா ஏய் கொம்பன் இங்கடா வரீங்க வாங்கடா உள்ளே வாங்கடா ஏய் கம்மா பாண்டி அம்மா பாண்டி வாடா அங்கடா ஏய் குதிரை பாண்டி மச்சாங்கடா வரண்ணா போடா ஹார்ஸ் பாண்டி வாடா உள்ளே போடா வாடா வெள்ளை மாண்டா டூ ஊர் வேலையை காட்டிங்களா பார்த்தீங்களா சொல்லி வாயமூடில் அங்கே தான் போகிறாங்க ஆனால் வெள்ளாடு சில நேரத்தில் நீங்களே பட்டினியாக கிடக்க போகிறீங்க நீங்கள் செய்கிற பிரச்சனைக்கு ஏய் ஸ்கை பண்ணிட்டா வேலையை காட்டி வச்சியா உன் புத்தி என்றைக்கு மாறாதிரியே சொல்லி வாயமூடில் மேலே ஏற்றாடா ஏன் கீழே இறங்கி திண்டு அதெல்லாம் பார்த்தாதா ஏன் இப்படி பண்ணுற ஏய் புலிமானே நீ தான் ஆரம்பித்து வச்ச இப்போ தான் அறுத்து நல்லா வருங்க ஸோ இதுவே செம்ம ஈரமாக இருந்துக்கு ஒரு பள்ளமாக இருந்துருக்கு நல்ல ஈரம் நான் எது கூட்டுக்கு வந்தா இவங்க என்ன பண்ணிக்க சீமக்காரில் பூவை பிடிச்சி கடிக்கிறாங்க எல்லாம் பூவெல்லாம் அடா பாவிகளா நல்லா வருவீங்கடா என்னத்தவாது கடிங்க என்னத்தவாது கடிச்சு வகுத்தனப்பனா சரி தான் பச்சா எங்கள் வயசு ஸ்கைஃபால் பண்ணுற வேலை கும்பிட்டு நல்லா குளக்கொம்பு இருக்குது நெல் பறக்கிறேன் சொல்லி வாய முடியல ஆனால் உண்மையிலே ஸ்கைஃபாலே நீ என்னைக்கு வகுறு நிரம்ப மாட்டேன் நீ வகுறு நிறையாது உன் பேரம் பேச்சு எதுவும் வகுறு நிற மாட்டேன் நல்லா ஒழுக்கமாக மேய்கிற ஆடை கூட சீக்கிரம் கெடுத்துருவா ஸ்கைஃபால் நம்ம இந்த நெட்டு போட்டு பூச்சிக்கலாம் கொஞ்சம் வருஷம் தான் வேலையை காட்டிடுவாளுங்க இதுக்கு தான் கண்ணில் விளக்கணை ஊற்றியே பார்க்கணுன்றது கண் அசந்தா சம்பவம் பண்ணிடுறாங்க மாயக்கா நீ உங்கள் அம்மா தான் மாதிரி என் சம்பவம் பண்ணி விட்றாத ஸ்கைஃபால் மாதிரி நல்லா ஒழுக்கமாக மேய்ஞ்சா தான் வகுறு நீலாம் புள்ள தச்சு புள்ள நல்லா மேய் அதனால தான் அங்கே விட்டுருக்கேன் மீதி எல்லாம் தாண்டி முளை தாண்டி எவனும் வரக்கூடாது பார்த்துக்க நீ தாண்டியே இந்த புதுசாக வந்தவளே உம்பிச்சு பேத்தி தின்றாங்கிட்ட பரவாயில்ல தின்றியா அப்படி தின்னு நீ என்ன உன்ன கொப்பளை வேலைச்சே நாங்கடா தும்புறீங்க நல்லா மேய்ச்சிக்கிறீங்க யாருங்க டிஸ்டர்ப் பண்ணி விட்றாங்கடா நல்ல வேட்டை கிடச்சிருக்குடா இன்றைக்கி நல்லா பிரியாணி கறி குழம்புலாம் கிடச்சிருக்கு விட்டுறாதீங்க நல்லா மேய்ச்சிக்குங்க இங்கே தும்மு செஞ்சுக்க ஒரு ஆடு மேயாதுங்க வளைச்சி எல்லாம் தும்புறாங்க இப்போ தான் ஒழுக்கமாக 2 மேய்கிறாங்க பூச்சி என்ன பண்ணுறீங்க நெல் பறக்கிறீங்களா ஒத்துக்கு வேலையை காட்டுற வச்சியா இறங்க பூச்சி ஊடு பூச்சி என்ன ஒரு மேட்சை கிடச்சிருக்கு ஆனால் அவங்க யாரும் மேய் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க வெள்ளாடை புரிஞ்சிக்கவே முடியல பழுனே மேய்ஞ்சி களைச்சி போயிட்டீங்க அந்த நிற்கிற நீ ஸ்கைஃபால் தென்னாவட்டில் கிழக்கு திரும்பி சாமி கும்பிட்டுருக்கா நல்லா வருவீங்க நல்லா வா நல்லா வேட்டடா கேண்டா அங்கே போய் சும்மா நிற்கிறீங்கடா இல்லை செம்பரம் செல்வா நல்லா வருவீங்கடா எப்போ நிற்கிறான் பாரு நெல் பறக்க போகிற நீ ஏன் யாத்தே அவன் எப்படி திண்டுக்கிருக்காங்க என்ன தனி தாக எடுத்துச்சா அதுக்குள்ளே வாங்க வயக்காட்டில் போய் தண்ணி இருக்கான்னு அங்கே போய் விட்டுக்கிறோம் வாங்க போய் அப்படியே போய் அந்த முள்ளுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் எவனும் சரியாக மேய மாட்டாங்க தண்ணி தாக எடுத்துச்சு அந்த முள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டாக போடுப்போம் நல்லா மேய்ச்சிட்டாங்க இம்புட்டு மேய்ச்சாலே போதுங்க சாயந்தரம் போகையில் ஒரு மேட்சை விட்டோம்னா நல்லா 2 மேய்வாங்க வாங்கடா உச்சி வெயில் மண்டையை பொழந்துக்கு இருக்குது ஏதாவது ஒரு நிலையில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்க நல்லா மேய்ச்சிருக்கீங்க இந்த மேட்சை கிடைக்கிறதுக்கு நல்லா கொடுத்து வச்சுருக்கணும் ஓடி வாங்க உள்ளே இருக்க நடுத்தரு நண்டு அவன் மட்டும் வரமாட்டா உள்ளே அந்த முள்ளுக்குள்ளே போய் நட்டுக்கிட்டா அருவா சின்னமாக பண்ணுறாள் அடி போயிட்டேன் அப்படி அடி இன்னொரு அடி எங்கே பூச்சி இருக்கா பூச்சி தான் நல்லா டை அடிப்பா நல்லா ஊறி நல்லா இருக்கிற இன்னி எல்லாம் சாகட்டும் எந்திரி நல்லா குளிக்கிறத விட இது நல்லா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எல்லோரும் வந்துட்டீங்களா பூச்சை நீ உருண்டு கொடு பூச்சி பேச்சு காக்கா பூச்சே நல்லா நெல் பறக்குனியா எப்படி கண்ணை கட்டிப்படுறா கொஞ்சம் நேரத்தில் நீசா ரெட்டை தண்ணி இறங்கி குடிச்சிருங்களா நீச்சடிக்கு தரும் டைவை போடு தவு வாக்கலாம் மலிச்சுன்னு ஒரு சொருக்கை போட்டு எடுத்துட்டு வாக்கலாம் நீஸ்குட்டி வேணாண்டி சொன்னால் கேளு டைவு போட்டு வரமாட்டேன் அவர் எங்கே இறங்கி பார்க்குறவர் தண்ணி தாக எடுத்துச்சு பசங்க இல்லை அங்கே போகாத வாடி கல் ஆட போகுது இங்கே நின்றுருக்கா அவர் கோகோ நீ டைவு போட போறியா போட்டிங்கன்னா ஏறி வரல நான் நீச்சல் அடிச்சு பழங்க கோகோ எத்த விழு போடுறியா ஏத்தே ஹார்ஸ் பாண்டி வரலாம் மட்டும் தண்ணி இல்லைடா குடிக்க மாட்டேங்க வாங்கடா அங்கிட்ட ஓடையில் இருக்கட்டும் வாங்கடா டைனஸே வந்தோடனே முருங்கை மரம் மாதிரி வந்துட்டியா வேதாளம் கணக்கா சும்மா இருக்க மாட்டா எங்கள் ஏறி நிற்கிறா அவர் கீழே விழுந்துடாதீங்க முருங்கை மரம் ஸ்ட்ராங் இருக்காது என்றைக்கும் அதை நம்பி ஏறாத கண்டே நீ ஏற்க போடலையா இங்கேயோ போகிறாங்க அவங்க தங்க போகிறாங்க தண்ணி தாக்குது அங்கே போயிட்டாங்க தண்ணியை கட்டி குடிச்சிங்களா வாய் கெட்டால் தண்ணியை குடிச்சிக்கிறாங்க ஒரு கூட அங்கிட்ட நல்லா தண்ணி கிடக்கும் வார் யாடா பாவியில் ஒன்றுமே இல்லையாடா பைலட் பாவி இதான் அங்கிட்டு போய் தண்ணி குடிக்கிறாங்க அதனால தான் கொம்பா நீ இது வரைக்கும் ஊரில் பார்த்தலடா தெய்டா வரப்போ தாங்கிட்டு உள்ள தள்ளுறா கொம்பா தண்ணியை குடிக்க போகிறாங்கடா எல்லோரும் நிறைய இறங்கிட்டா அவர் ஏறி இறங்குறது பெரிய இதாக தாங்க இருக்குது இதில் அத்தா பார்த்து என்னாச்சு கிறுக்கு பிடிச்சிச்சா நரிக்கு தண்ணி இருக்கா இல்லையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த எல்லாம் வந்து குடிக்கிற மாதிரியும் தெரியுது இந்த நிறைய தான் இருக்கும் ஒரு தண்ணி இல்லையா கம்மியாயிடுச்சு இப்படி தாங்க இருக்குது அதில் கொஞ்சம் இருக்குது இந்த அங்கிட்டு கொஞ்சம் இருக்குது போதுங்க இம்பிட்டு தண்ணி இருந்தாலும் போதும் முடியா இந்தா ஆறுது இப்படி கிணத்து நட்டு குத்துல நிற்கிறது அத்தே மேடம் ராகுலை நீ எலி தாண்டா நிற்கிறீங்க தண்ணி வர ஃபுல்லாக இருக்குது எங்கிட்ட பரவாயில்ல நீச்சல் அடித்து மேலே ஏறலாம் ஆனால் இப்போ நிற்காத ரொம்ப டேஞ்சர்ஸ் இன்றைக்கி தான் அந்த மேட்லேயே முதல்ல ஏறி இருக்கும் 2 கோடி கடியாக கடிக்கணும் பசங்கள்லாம் அப்படினால நெல்லுங்க கொஞ்சம் நேரம் மேயிருங்க மேயிட்டும் நல்லா நிற்கிற ரெஸ்ட் எடுங்க நல்ல நாள்
சூப்பரானது சின்ன மரமானது வேப்ப மரம் குழுன்னு இருக்குது. இதில் தான் தண்ணி நிறையா கிடக்குங்க. இந்த பராவர் கண்ணுமே கரெக்டாக அதெல்லாம் தண்ணி நல்லா கிடக்கு. தண்ணி நல்லா குடிச்சுங்க. நல்லா தண்ணி குடிச்சு நினைங்க. நல்லா வெயில் அடிக்குது. ஒரு அரை மணி நேரமாக ரெஸ்ட் எடு. நல்ல சூப்பர் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம ஊமச்சி அப்படியே ஒரு இடத்துல நின்றுருக்காங்க. இது வரைக்கும் நல்லா நிற்க மாட்டா. பசங்களை இன்றைக்கி தான் நல்லா ரெஸ்ட் எடுத்து எப்படி படுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா அமைதியாக படுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த வெயில் அந்த போடுது குழந்தை கட்டுது. மணி 3 மணி ஆச்சு. இந்த வெயில் குறைய மாதிரி இல்லைங்க. எங்கிட்ட லைட்டாக காற்று அடிக்கிறதுனால அந்த அனல் தெரில. இல்லாட்டி ஆனால் காற்று அடிக்காமல் இருந்துச்சுக்கு அப்படியே ஓவர் ஹீட்டாக இருக்கும். என்ன சென குட்டிகள் கொஞ்சம் பயம். தண்ணி கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 3:30 வரைக்கும் எங்கேனே ரெஸ்ட்டாக போட்டு அப்புறம் நம்ம போய் மேட்சம் போகிற அந்த நெல் ஓரத்தில் அப்படி போகையில் ஒரு மேட்ச் விட்டோம்னா நல்லா இருக்கும். மேலே எல்லாம் கீழே இறங்கி வாங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் படுக்கிற நல்லா ஊசி போட போகிறாங்க. நல்ல சூப்பர் நல்லா சீமக்கரவள்ளி வேப்பமரம் ஒன்றா நிற்கிது. யார் அது மேலே கீழே இறங்குனது? நல்லா ஒரு நல்லா படுத்துக்குந்தா. அதை எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா. நல்லா தூங்குனாயிடா. சரி நீயே இந்த சிலுக்கு பண்ணுற வேலை கோகோ சூப்பராக படுத்துக்கிருந்துச்சு. படுங்க என்ன வெயில் அடிக்குது. அங்கே ஒருத்தி வெயிலில் படுத்துக்கிருக்கா. யார் குட்டியம்மாவா? நேற்று கடனா எப்படி படுத்துக்கிருக்காரு உள்ள. நான் என்னடா பார்க்குறேன் இப்படி படுத்துக்கிருக்கா அவர். படுங்க வெயில் குறைய போகிறதுனா வெளியேட்டாங்க. கரெக்டாக நம்ம தென்னா விட்டு அவள் தான் வெளியேறினான். தண்ணி குடிச்சுங்க ஓடிய விட 4 மணி வரைக்கும் வெயிலுக்குள்ளே போகக்கூடாது. நிழலே மேய்ங்க. இந்த முள்ளுக்குள்ளே கொடி கடிங்க. வேறு எங்கேயும் போனீங்கன்னா அப்படித்தான் கருப்பாயிருவீங்க. இந்த அன்னைக்கு கடிச்சு ஆனாருங்க. அதுக்கப்புறம் இடையில தொடலை. இன்றைக்கி தான்ப்பா ஆனாருக்கு தொட்டிருக்காங்க. ஏன்னா வேறு மேட்சை இல்லை. தலையாது கடிக்குதே. கொஞ்சமாவது டேஸ்ட்டான புல் சத்தான புல் இதெல்லாம் கிடைக்கிற கஷ்டம். அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். கடிடா சித்தப்பு. நல்லா வருது சித்தப்பு. ஹரி நல்லா பாசாக்காரன் ஹரி. நல்லா கடிக்கிறா. ட்ரைனிங் ஏறா. விவி மிக்கி கோச்சேன் பெரிய ஆளாக செஞ்சுருக்காடா. செம்பரி ஆடு வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம ஒரு பக்கம் பிரிச்சுக்கிறோங்க. ஏன்னா காலையில் ரொம்ப சிரமப்பட்டு பிரிக்க முடியாது. இப்போ தவிச்சு போயிட்டேன். இப்போ அதேமாதிரி பிரிச்சிடணும். ரொம்ப சின்ன மாடெல்லாம் அப்படி ஓடி போயிடறாங்க. பெரியசெல்லாம் கரெக்டாக அப்படி வந்துடுது. சாமி பைப் ஓடிச்சு விட்டா நீ வரைக்கும் செம்பரி ஆடு மாதிரி கற்றுவேன். நம்ம ராகுல் உங்கள் வர ஒரிஜினல் செம்பரி ஆடு வந்துருக்குறா. எல்லாம் உன்னோட இனமெல்லாம் வருதுடா. செம்பரி ஆடு மாதிரியே கற்றுற நீ ரிக்கி பாண்டி எல்லாம் இப்படித்தான்டா. செம்பரி ஆடு மாதிரியே கற்று பழகிறீங்க. ஊமச்சி எல்லாமே ஊமச்சி இங்கே மேய்ஞ்சிக்கிறதே நேராக போயிட்டாங்க. செம்பரி ஆடு கொடுத்து போயிட்டாங்க. நம்ம வெள்ளை மண்டை 2 எங்கிட்ட ஓடி போயிடுச்சு பயவில்லை. எல்லாம் அழகாக 2 மேய்கிறாங்க. கூட தாங்க மேய்ஞ்சிக்கிட்டா எல்லாம் விட்றாங்க. நானும் ஊரேன்னு ஓடி போயிட்டாங்க. அந்த நண்டு கத்திக்கிட்டு அங்கே நிற்கிறான் பாருங்க. நீ எங்கே இருந்த? நீயும் பயவுள்ள மேயிற கவனத்தில் விட்டு விட்டாயா? ஓடு உங்கள் குரூப்பு எல்லாமே அங்கே போயிட்டாங்க. உங்கள் கேங்க எல்லாமே போய் அப்படியே நம்ம வெள்ளை மண்டை 2 அனுப்பி விட்ரு. நீ போய் அவனை எக்ஸசைஸ் பண்ணி விட்டுருங்க. போய் பயவுள்ள அங்கே மேட்டுக்கு நின்று அங்கே நின்றுருக்கான். இங்கிட்டு ஆஹா என் நெல்லுக்குள்ளே போகுதுங்க. சுற்றி போங்கிட்டு போ. வா டா வாடா அங்கே இந்தா காயத்தையும் தேடிக்கிருந்தேன். கிடச்சிருச்சு. நம்ம டைனோசருக்கு கொம்பனுக்கு எத்த தண்டி காய்ங்க வருங்க. ஆத்தா தர்பூசணி பழம் கணக்காக இருக்கா. ஆடுகளுக்கு இதான் தர்பூசணி பழம். யாருக்காவது கொடுப்போம். எடுத்து வச்சு பேத்தைக்குலேருந்து வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். கொம்பன் இந்தா கொம்பா இங்கே வர்றா. இந்தா கொம்பா இங்கே வர்றா. இந்தரா கொம்பா இங்கே ஒரு செம்பரி ஆடு இருக்கோல. தின்றா என்ன கச்சா உனக்கு வேணுமா? எடுத்தாரு உனக்கு. அவன் இந்த 2 இங்கிட்டு வா. என்னங்க சாரல் மழை விழுகுது. லைட்டாக மழைக்கெல்லாம் பெய்யுமோ? அப்படியே மேகமெல்லாம் அப்படி தாங்க இருக்குது. பார்ப்போம் மழை பெஞ்சா நல்லா தான். ஒரு நேரம் வாங்கிட்டு போ. ஏற்ற நெல்லு கொடுக்குறதா ஏற்ற அப்படி மணிக்கு டைனோஸே இந்தா உனக்கு ஒரு காய் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. தின்னு அப்பயே கூப்பிட்டேன். கீழே ஒட்ட வச்சா நல்லா வருவேன். எடுத்துக்கியா? பரவாயில்ல. நீ திங்க மாட்டேன். ட்ரைனிங் நின்று பெரிய ஆளும்டா. வழியாக நம்ம வெள்ளை மண்டை 2 வந்துட்டேன் அப்படின்னா போயிட்டு வந்துட்டியா? அப்பயே கூப்பிட்டேன். எங்கே கேட்குற? நம்ப மாட்டேங்கிறாடா. வாடா கண்டுது இல்லையா? உங்கள் அம்மாவை தெரியா? அவங்க அம்மா அங்கே தாண்டா இருக்கா வெள்ளை மண்டை. அவள் அங்கே இல்லைடா அது இல்லைடா அவங்க அம்மா. கருவச்சி முட்டக்கூடாது. என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. நீ என்ன மெத்தே இல்லையாடா? அம்புட்டு நெத்து இருந்துச்சாடா. ஒரு நெத்தை கூட காணமாடா. இப்போ என்ன டைனோஸே என்ன பார்த்து ஒன்றும் செய்யப்பறம் வாங்க. வா அடுத்த மரத்தை போ. படி உமைச்சி பத்தே இங்கிட்டு வாடியே. அவங்க அம்மா காணம் தேடிக்கிறேன். நீ வாடுக்கு ஒரு பக்கம் ஓடி போயிடாத. எல்லாம் தண்ணி குடிக்க போகிறாங்க. மணி 5:30 ஆச்சு. ஆத்தம் காலையிலேருந்து நெத்து அவள் சரியாக கிடைக்கல. அவங்க பாருங்க வந்ததுலேருந்து எத்தனை மரம். 1/2 மணி நேரத்தில் 1/2 கம்மாய் தாண்டிட்டீங்க. இன்னும் ஒரு 1/2 கம்மா சுற்ற விட்ருவாங்க. 6 மணிக்குள்ளே நல்லா இருட்டாக போச்சு. மீன் நெத்து திங்காமல் போகிறேன். ஒரு நெத்து கூட திங்கல. ஏன்னா நெத்து அவ்வளோதாங்க. சீசன் முடிய போகுது. இவ்வளோ நெத்து அலைகிறாங்க தான். இங்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டாங்க பாருங்க. கிளம்பிட்டாங்களா? நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி நான் 6 மணி வரைக்கும் நிறையா கட்டுவாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ நான் படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்காதவங்களும் லைக்காக போட்டு விட்ருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோ உங்களை நான் சந்திக்கா வரட்டா. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம். வரட்டா. இந்த வீடியோவே வழங்குவார் வேறு யார்? நம்ம வெள்ளை மண்டை 2 வரட்டா. போமா